எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எபிசோடுங்கிறது 168வது வீடியோ. இதில் 18வது பகுதி. ஓகே, இதில் ஒரு டெக்னிக் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே ஒரு சின்ன முன்னுரை. அதாவது த சயின்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் ட்ரூ ப்ரேயர், அதுதான் அதுக்குண்டான தலைப்பு. சயின்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் ட்ரூ ப்ரேயர் அப்படின்னா என்ன? தலைப்பை முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சயின்ஸ்னால் என்ன, ஆர்ட்னா என்ன, ட்ரூ ப்ரேயர்னால் என்ன? இந்த ட்ரூ ப்ரேயர்னால் என்னென்னு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம உண்மையாலுமே அதை நினச்சி நம்ம பண்ணுற ப்ரேயர். ஓகேயா? ட்ரூ ப்ரேயர். அதாவது ட்ரூ ப்ரேயர்னால் ஃபால்ஸ் ப்ரேயர் இருக்கா, உண்மையான ப்ரேயர்னால் இப்போ பொய்யான ப்ரேயர் கூட இருக்கா மேடம் அப்படின்னு கேட்காதீங்க. அப்படி சொல்லலை. அதாவது நம்ம சில சமயம் கேஷுவலாக பண்ணுறோம். ஒரு கல்லை விட்டுருவோம், கல் வந்தாலும் சரி மாங்காய் வந்தாலும் சரிங்கிற மாதிரி நம்ம பிரார்த்திக்கும்போது அதோட தீவிரத்தன்மை அவ்வளோ இருக்காது. ஏன்னா நமக்குள்ளே நம்மளை பற்றின டவுட்டு, நம்மளை பற்றின ஒரு என்ன, எனக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்குமா, நான் இதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லை, நான் எதுக்கு வீணா, சரி கேட்டு வைப்போமே, கிடைச்சா கிடைக்கட்டும் அப்படிங்கிற மனோபாவம், அதுதான் ட்ரூ ப்ரேயர் அல்லாதது. ட்ரூ ப்ரேயருங்கும்போது நம்ம உடம்பில் இருக்க ஒவ்வொரு செல்லும் அதுக்காக ஆசைப்படும். இது நடக்கணும், இது நடக்கணும், இது நடக்கணும், இன்னைக்கு வேணும் 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 அப்படிங்கிற அந்த தீவிரத்தன்மை இருக்கே, அதுதான் அந்த ட்ரூ ப்ரேயர். சரி வந்தால் வரட்டும், ஒரு ப்ரேயர் பண்ணி வைக்கலாம், ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போகலாம், கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லைன்னா வேண்டாம் போ, வேறு பார்த்துக்கலாம் அப்படின்னும் சிலவங்க நினைப்பாங்க. அப்படி நினைக்கும்போது அது நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் கம்மி. ஓகே, அதுதான் ட்ரூ ப்ரேயர். அடுத்தது சயின்ஸ் என்ன, ஆர்ட்னா என்ன? அதாவது இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை கூட சயின்ஸு பீரியடு இருக்குது, ஆர்ட்டு பீரியடு இருக்குது. ஆனால் இங்கே எப்படி நம்ம அதை அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். சயின்ஸுங்கிறது நாலேஜ்னா அறிவு. அதாவது எதை எப்படி எப்பப்போ செய்யணும் அப்படிங்கிறது அது அறிவுங்கிறது தான் சயின்ஸுங்கிறோம். அதாவது ஒரு பிரார்த்தனை பண்ணும்போதும் எப்படி செய்யணும், இப்போ நான் சொன்னேன்ல, மனசுக்குள்ளே சொல்லுங்கள், அதுக்கு 1000 மடங்கு பவர் உண்டு, சத்தம் போட்டு வெளியே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். அதோட அறிவு, அது சயின்ஸ். அடுத்தது ஆர்ட் ஆஃப் ட்ரூ ப்ரேயர். ஆர்ட்னா என்ன? அதோட டெக்னிக். இப்போ ஆர்ட் ஆஃப் லிவிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர்ட் ஆஃப் லிவிங்னா என்ன? எப்படி வாழணுங்கிற மெத்தட். ஓகேயா? அது மாதிரி ஆர்ட் ஆஃப் ட்ரூ ப்ரேயர்னால் எப்படி பிரார்த்தனை பண்ணணும், அதோட டெக்னிக். சயின்ஸுனால் அதோட அறிவு, ஆர்ட்டுனா அதோட டெக்னிக். அதை பற்றி தான் இங்கே பேசுகிறாங்க. ஓகே, இப்போது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ஆழ்மனசுங்கிறது அது ரொம்ப க்ரியேட்டிவ் மைண்டு. அது ரொம்ப எது நினச்சாலும் அதால் செய்ய முடியும், ரொம்ப பவர் உள்ளது. ஸோ அது அந்த அறிவு இருக்குல்ல, அதுதான் சயின்ஸ். ஓகேயா? அந்த நாலேஜ், எதை பற்றின நாலேஜு? நம்ம ஆழ்மனசோட சக்தியை புரிஞ்சுக்கிறோம் நம்ம, அதுதான் அதோட சயின்ஸ். அதாவது இன்ஃபினிட் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, க்ரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, ஹீலிங் பவர் உண்டு, எது வேணாலும் அதால் நடத்தி தர முடியும். அதுங்கிறத நம்ம ஆழ்மனசை பற்றின அறிவு, அதுதான் சயின்ஸ். அதை வச்சுட்டு எப்படி நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் அப்படிங்கிறது ஆர்ட். அப்போது இதில் ஆர்ட்னா என்ன? டெக்னிக்கு. இப்போ நான் சொன்ன ஒரு டெக்னிக்கே நீங்கள் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது சத்தம் போட்டு போய் எந்த கோவில்லையும் எந்த சர்ச்சிலையும் பிரார்த்தனை பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோம், பஜனை பண்ணுறோம், பாராயணம் பண்ணுறோம், பாட்டெல்லாம் பாடுறோம். இப்போ எல்லா கோயில்லையும் ஒரு 10 பேர் உட்காந்து 2 மைக்கு வச்சு பாடுவாங்க, அது வேறு. இங்கே போன வீடியோலே மர்ஃபி சொல்லிட்டார் கட் அண்ட் ரைட்டாக. நான் இண்டிவிஜுவல் ப்ரேயரை பற்றி தான் சொல்கிறேன், கலெக்டிவ் ப்ரேயர், ரிலீஜியஸ் ப்ரேயரை பற்றி நான் பேசலை அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே, அது ஒன்று.
ரெண்டாவது, அப்போ அந்த ஆர்ட்டுங்கிறது எப்படி கேட்கணும், எப்படி பிரார்த்தனை பண்ணணும், அப்போ மனசுக்குள்ளே சைலண்டாக பண்ணணும். நம்பர் 2, சைலண்டாக மட்டும் பண்ணால் போகாது, அதில் ஒரு இம்மி அளவு கூட உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம்னா என்ன? இது நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகம். எனக்கெல்லாம் இது கிடைக்குமா, இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இல்லை, டூ மச் இல்லை, எனக்கு அவ்வளோ இல்லை, இதெல்லாம் கிடையாது, லக்கெல்லாம் கிடையாது, அவ்வளோ அறிவு கிடையாது, இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் எனக்கு கிடைக்குமா என்ன அப்படிங்கிற ஒரு துளி அளவு டவுட் இருந்ததுன்னா நடக்காது. அதுதான் ஆர்ட் ஆஃப் த ட்ரூ ப்ரேயர். எப்படி கேட்கணும் அதில், அதாவது ஆர்ட்டுன்னா என்ன, அதை கேட்குற விதம். அப்போ கேட்கும்போது 100% அதில் நம்பிக்கை வேணும். அதுதான் ஆர்ட். ஒரு துளி கூட டவுட் இருக்கக்கூடாது. இப்போ புரிஞ்சிடுச்சா? இப்போது இதில் பைபிளில் என்ன சொல்கிறாங்க, Matthew 7:7 அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஸ்க் அண்ட் இட் ஷால் பி given you, seek and ye shall find, knock and it shall be opened unto you. இது நான் சின்ன பிள்ளையில், அப்போல்லாம் நான் என்ன 7 வயசு 8 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், கூட போனேன், அவ்வளோதான். அதான் அதை விட சின்னதான்னு தெரில, 5 வயசுலேருந்தே. அப்போல்லாம் இந்த திருவிழா, மாரியம்மன் கூழ் ஊற்றுறது, அந்த திருவிழா இந்த திருவிழா எல்லாம் வருமே கோவிலில், அதுக்கெல்லாம் லவுட் ஸ்பீக்கரில் தான் பாட்டு வைப்பாங்க. அம்மன் பாட்டு, அந்த பாட்டு இந்த பாட்டுன்னு. அதே மாதிரி சர்ச்சில் கூட ஏதாவது விசேஷம்னா இந்த பாட்டெல்லாம் லவுட் ஸ்பீக்கரில் தான் வைப்பாங்க. லவுட் ஸ்பீக்கர்லாம் வீட்டுக்குள்ளே உட்காந்து படிச்சுட்டு இருந்தால் கூட இந்த பாட்டு சத்தம் காதில் வீழ்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியே ஏகப்பட்ட சினிமா பாட்டெல்லாம் தான் வைப்பாங்க. இது சில முதல்ல பக்தி பாடலில் ஆரம்பிப்பாங்க, எல்லார் ஈஸ்வரி பாடின பாட்டு, அம்மன் கூழ் ஊத்துற சமயத்துல எல்லாம் நல்ல ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்கும் கேட்கும்போது. அப்புறம் அதுக்கப்புறம் மற்ற சினிமா பாட்டெல்லாம் போடுவாங்க. அதில் ஒரு பாட்டு சின்னதுலேயே என்னோடய மனசை அப்படியே கவர்ந்து இழுத்த ஒரு பாட்டு. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நான் ரொம்ப பெருசாக பாட்டெல்லாம் பாட மாட்டேன், ஆனால் இது எனக்கு எத்தனை தடவை பாடினாலும் சலிக்காத ஒரு பாட்டு. அதான் மெதுவாக அப்படி பாடி பார்க்குறேன். உங்களுக்கு கேட்க வேணும், உங்களுக்கு பாடி காமிக்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா 5 வயசுலேருந்தே இந்த பாட்டை கேட்டுட்ருக்கேன். அப்போல்லாம் எனக்கு டவுட்டு, கேளுங்கள் தரப்படும், என்னத்தை தரப்படும், என்னத்தை கேட்டால் என்ன கொடுப்பாங்க? சுத்தமாக 3 சென்டென்ஸுக்கும் 3 வாக்கியத்துக்கும் அர்த்தமே புரியல. ஆனால் கூட அது என்னோடய ஆழ் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. இன்றைக்கி இந்த வீடியோவுக்கு போடுறதுக்கு முன்னாடி கூகுளில் போய் தேடி பார்த்தேன், அதே பாட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இப்போ நான் எங்கள் வீட்டில் இருக்கேன்ல, எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது. அந்த கடையோட ஓனர் கிறிஸ்டியன். அப்போது அங்கே நிறைய பேர் வேலை சின்ன அந்த பாய்ஸ் எல்லாம் வேலை செய்கிறாங்க. அது ஒரு இந்த கடலை மிட்டாய், முறுக்கு அதெல்லாம் பண்ணுற கடை. காலையில் முதல்ல சாமி பாட்டு, ஜீசஸோட பாட்டெல்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் சினிமா பாட்டு. காலையில் இந்த பாட்டை போடுவாங்க, சத்தமாக போடுவாங்க. ஏன்னா எனக்கும் அந்த சின்ன வயசில் கேட்ட ஒரு அதே ஞாபகம், ரொம்ப சந்தோஷமாக ரசித்து கேட்பேன். ஓகே. அப்போ டவுட் ஒன்றுமே புரியாமல் கேட்டுட்டு இருந்தேன், நிறைய சந்தேகங்கள் இருந்தது. இப்போது எந்த சந்தேகமும் இல்லை. அதாவது நீங்கள் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். எது கேட்கணுங்கிறது தான் பிரார்த்தனை. இதில் பகவத்கீதையில் கூட சொல்லியிருக்காங்க. அர்ஜுனன் கேட்டார், கிருஷ்ணா உனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்கிறேல்ல, அப்போ எனக்கு என்ன வேணும்னு என்னோடய தேவைகளை பற்றி உனக்கு தெரியும்ல, அப்புறம் நீயா கொடுத்தா என்ன? கூடாது, நான் கொடுக்க மாட்டேன், நீ கேளு, உனக்கு என்ன வேணும்னு நீ கேளு, அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களையெல்லாம் பார்த்துட்டு உனக்கு தரணுமா வேண்டாம்ங்கிறத நான் தீர்மானிப்பேன். ஆனால் நீ கேட்டால் தான்.
நீ கேட்காம நான் எதையும் கொடுக்க மாட்டேன் அப்படிம்பார். அதுதான் கேளுங்கள் தரப்படும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். தட்டுங்கள் திறக்கப்படும்னா என்ன? அதான் சொல்லுவாங்களே, ஒரு கதவு அடைச்சா இன்னொரு கதவு திறக்கும். இந்த கதவு அடைக்கிறது திறக்கிறதுங்கிறதுலாம் என்ன? சந்தர்ப்பங்கள் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய சந்தர்ப்பங்களை தான் கதவு அடைக்குது திறக்குதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த இப்போ நம்ம ஒரு சந்தர்ப்பம் நமக்கு வேணும், ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கணுன்னா நம்ம சும்மா உட்காந்து பகல் கனவு கண்டுட்டு இருந்தால் நடக்குமா? இப்போ எனக்கு யூஎஸில் போகணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா சும்மா வீட்டில் உட்காந்துருந்தா அது நடக்குமா? நடக்காது. நான் அதுக்கு வேண்டின முயற்சி எடுக்கணும். எவ்வளோலாம் பண்ணணும், டோஃபல் எழுதணும், ஜிஆர்இ எழுதணும், எங்கெல்லாம் போய் என்னெல்லாம் புக்கு வாங்கி படித்து எடுத்து எப்படிலாம் அப்ளை பண்ணி என்னெல்லாம் பண்ணினா எனக்கு ஒரு வேலை அங்கே கிடைக்கும், யூஎஸில் கிடைக்கும். அப்போது அதுதான் தட்டுங்கள் திறக்கப்படும். நிறைய சந்தர்ப்பங்கள் கொட்டி கிடக்கு. ஆனால் நம்ம போய் அதை முட்டி மோதி அதுக்கு வேண்டின முயற்சிகள் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு கதவு திறக்கும். ஓகே, அதுதான் தட்டுங்கள் திறக்கப்படும். தேடுங்கள் கிடைக்கும் என்றார். தேடுங்கள், என்னத்தை தேடி என்ன கிடைக்கிறது? பாம்பாட்டி சித்தர் நான் இந்த பாம்போட மாணிக்கத்தை தேடின மாதிரி அப்படி இல்லை. எதுவுமே உங்களுக்கு ஒரு அதை தேடி போனால் தான் உங்களுக்கு கிடைக்கும். தானாக எதுவும் பை சான்ஸ் விழறதில்லை. அதாவது இப்போ என்னை சம்மந்த வரைக்கும் இப்போ பெரிய பெரிய டவுட்டெல்லாம் ஒன்றும் இல்லை என்னை சம்மந்த வரைக்கும். ஏன்னா நம்ம இத்தனை வருஷம் வாழ்ந்தாச்சு, வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சு போச்சு. ஆனால் கூட ஏதாவது ஒரு புக்கில் வாசிக்கும்போது அதில் சில வாக்கியங்கள்லாம் வரும்போது, இது என்னது, இது ஏன் இப்படி சொல்கிறாங்க, அது ஏன் அப்படி சொன்னாங்க, அன்றைக்கி அந்த புக்கில் அப்படி படித்தோமே, இல்லைன்னா என்னோட குருநாதர் இப்படி சொன்னார், இது ஏன் இப்படி, அது ஏன் அப்படின்னு அப்படி வரும்போது எனக்கெல்லாம் ஒரு டவுட் வந்துச்சுன்னா அன்னைக்கே இல்லைன்னா அடுத்த நாளைக்கே அதோட ஆன்சர் கிடைக்கும். அதுதான் தேடுங்கள் கிடைக்கும் என்றார். எது தேடணும்? நம்ம அறிவு நாலேஜுக்காக தேடுறோம். ஏன் இவர் இப்படி சொன்னார், அது ஏன் அவர் அப்படி சொன்னார், அன்றைக்கி அந்த புக்கில் அப்படி வாசித்தோமே, எனக்கு இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இப்படியே திங்க் பண்ணிகிட்ருப்பேன். ஏதாவது ஒரு விதத்தில் அன்றைக்கே இல்லைன்னா 2 நாளைக்குள்ளே எனக்கு அதோட கரெக்ட் ஆன்சர் கிடச்சிருக்கும். அப்போ நம்ம தேடாமல் கேள்வி கேட்காம யோசிக்காமல் இருந்தோம்னா கிடைக்காது. நம்ம உண்மையிலே அந்த ஆர்வம் இருந்ததுன்னா பிரபஞ்சத்துக்கு தெரியும், பிரபஞ்சம் ஏதாவது ஒரு வழியில் அதோட ஆன்சரை நமக்கு கொண்டு காமிக்கும். ஆனால் இன்னொரு விஷயம், அது ஆன்சர் எனக்கு உண்டான ஆன்சர்னு நான் கண்டுபிடிக்கிற அளவுக்கு எனக்கு அவேர்னஸ் வேணும். 2 பேர் பேசிக்கிறதுல என்னோடய கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு வடையை ஒரு நியூஸ் பேப்பரில் கட்டி கொடுக்குறான், வடை சாப்பிட்டுட்டே அந்த நியூஸை படிக்கிறோம், அதில் ஆன்சர் இருக்கும். அது மாதிரிலாம் நடந்திருக்கு. ஒருத்தருக்கு ஒரு வேலையோட விண்ணப்பம் படிவம் அதில் கடந்தது, இந்த மாதிரி ஏதோ கட்டி கொடுத்த ஒரு பேப்பரில், அதை பார்த்தாரு, அதை போட்டார், அந்த வேலைக்கு அப்ளை பண்ணார், அந்த வேலை அவருக்கு கிடச்சிது. ஓகேயா? அந்த மாதிரி. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பைபிள் வசனம். ஓகேயா? அது நம்ம சரி, கேளுங்கள் தரப்படும். எப்படி கேட்குறது? அதுதான் ஆர்ட் ஆஃப் ப்ரேயர். அந்த ஆர்ட் ஆஃப் ப்ரேயர்னால் என்ன? கேட்டால் கிடைக்குங்கிறது சயின்ஸ், நாலேஜ். ஆர்ட் ஆஃப் ஆஸ்கிங்னா என்ன? எப்படி கேட்கணும், எப்படி பிரார்த்தனை பண்ணணும்? 100% நம்பிக்கையோடு பண்ணணும். நாட் அன் ஆட்டம் ஆஃப் டவுட் இன் யுவர் கான்ஷியஸ் மைண்ட். உங்களோட கான்ஷியஸ் மைண்டில் ஒரு துளி 0.000% டவுட்டு இருந்தால் கூட அது நடக்காது. எனக்கு இது நடந்தே தீரும், இது எனக்கு கிடைக்கும், இது நடக்கும் அப்படின்னு நீங்கள்
100% விசுவாசத்தோடு நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். சில சமயம் என்னோடய வாழ்க்கையிலையும் 1-2 நடந்திருக்கு. என்ன தான் இந்த 100% விசுவாசத்தோடு கேட்டால் கூட சிலது நடக்கிறது இல்லை. அது என்னோடய லைஃப்பில் நடந்தது. நான் இன்னொரு தடவை வேணால் இது இந்த புக் ரிவ்யூவுக்கு இடையில வேண்டாம், இன்னொரு தடவை சொல்கிறேன். தலை கீழே நின்றும் எனக்கு அது ஒரு விஷயம் நடக்கலை. அப்புறம் கடைசியில் சரி நமக்கு அது விதி இல்லை அப்படின்னு நினச்சி நான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன். அது வந்து நமக்கு நல்லதுக்காக இருக்கலாம், நல்லதுக்காக கூட இருக்கலாம், இல்லைங்கள. ஆனால் கூட நான் ஒன்று ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனால் அது நடக்கலை. அது வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சஸ்பென்ஸெல்லாம் வைக்க வேண்டாம். நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் இருந்தேன். ஆனால் கூட எனக்கு யூஎஸ் போகணும், அங்கே டீச்சிங் ஜாப் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். 2-3 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். 3 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். 3லேயும் செலக்ட் ஆனேன். ஆனால் கடைசி நிமிஷத்தில் அங்கே அப்போ ஓபாமா செலக்ட் ஆனார், பிரசிடெண்ட் ஆனார். அப்போ ஓபாமா வந்த உடனே ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அந்த இக்கானமி எல்லாம் நாட்டில் எப்படி இருக்குது, பணவீக்கம் எப்படி இருக்குது எல்லாம் பார்த்துட்டு நம்ம பைசாவெல்லாம் போகிறது, நீங்கள் வந்து நர்ஸஸையும் டீச்சர்ஸையும் நீங்கள் ஹையர் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் அதை நிறுத்துங்க. டோன்ட் ஹையர் டீச்சர்ஸ் ஃப்ரம் இந்தியா, டோன்ட் ஹையர் நர்ஸஸ் ஃப்ரம் இந்தியா, ஸ்டாப் இட் அப்படின்னு சொன்னாராம். அதோடு கூடி அந்த ஏஜென்சி நான் கொடுத்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்க. ஒரு பைசா எடுக்காமல் திருப்பி கொடுத்துட்டாங்க. அதோட சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பென்ஷன் வாங்கணுன்னு நமக்கு தலைவிதி இருக்குது. ஆனால் அப்போ அது எனக்கு சான்ஸ் கிடைக்கலேன்னு சொல்லி, என்னால் போக முடியலேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு தெரியுது, சரி 60 வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட் 60 வயசு வரைக்கும் நல்லபடியாக சர்வீஸில் இருந்து நல்லபடியாக ரிட்டையர் ஆகி நல்லபடியாக இப்போ பென்ஷனில் இருக்கேன். ஓகே, இதுதான் நமக்கு விதித்தது அப்படின்னு சொல்லி இருக்கேன். ஆனால் கூட அப்போ அது நடக்கலைங்கும்போது ரொம்ப, அப்போ எனக்கு வந்து நடக்குமா நடக்காதான்லாம் இல்லை, நான் 100% விசுவாசத்தோடு தான் இருந்தேன். அப்போது அதுக்கு என்ன அர்த்தம்னா, 100% விசுவாசத்தோடையே நீங்கள் பிரார்த்தனை பண்ணியும், இது ஒரு முக்கியமான பாயிண்ட், 2-3 தடவை நீங்கள் அட்டம் பண்ணியும் நடக்கலைன்னா அது இந்த தடவை நமக்கு விதிக்கப்பட்டது இல்லை அப்படின்னு நினச்சி விட்டுடணும். இந்த கஜினி முகமது 18 தடவை படையெடுத்தார், அந்த மாதிரிலாம் நம்ம விளையாட்டக்கூடாது லைஃப்பில். 3 தடவை நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். 2 தடவை ஹைதராபாத் போனேன், 1 தடவை பெங்களூர் போனேன். 3 தடவை என்னோடய ஷார்ட் லிஸ்ட்டில் என்னோடய பேர் இருந்தது. அப்புறமும் அது நடக்கலைன்னா நமக்கு இந்த ஜென்மத்தில் அங்கே போய் டீச்சராக ஒர்க் பண்ணக்கூடிய பாக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சி விட்டுறணும். ஓகேயா? அது ஒரு சின்ன விஷயம், ஜஸ்ட்டு சொன்னேன். அப்போ அது ஏன் நடக்கலைன்னா, அதுக்கு நம்மளோட சோல் பிளானிங்கில் அது இல்லை. ஏன்னா அந்த வயசில் எனக்கு விதி இல்லைன்னு நினச்சேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாம் விதி இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அந்த விதிங்கிறது என்னென்னா நம்ம சோல் பிளானிங். இப்போ தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோடு கிடச்சிருக்கு. அந்த சோல் பிளானிங்கில் அது இல்லை. நான் யூஎஸில் போய் டீச்சராக ஒர்க் பண்ணுற பிளான் என்னோடய சோல் பிளானிங்கில் இல்லை. அதனால் அது நடக்கலை. ஓகேயா? அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போது சரி வர்றோம் டெக்னிக்கு. என்ன டெக்னிக்கு? இந்த டெக்னிக்கு இது 2வது டெக்னிக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். விஷுவலைசேஷன் டெக்னிக். விஷுவலைசேஷன்னா என்ன? மனக்கண்ணில் பார்க்குறது. இப்போ யூடியூப்பில் போனீங்கன்னா ஏகப்பட்ட யூடியூப்பில் வீடியோஸு இதை பற்றி இருக்குது. அதாவது மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கு, விஷுவலைசேஷன், என்னென்ன பண்ணணும், விஷுவலைசேஷன் போர்டு வச்சுக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், ஆர்ட் ஆஃப் இது அட்ராக்ஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன், இதை பற்றி ஏகப்பட்டது கிடக்கு. எல்லாமே நம்ம போய் உட்காந்து பார்த்துட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு இதை கேளுங்க, 1-2 எக்ஸ்ட்ரா வேணால் பார்த்துக்கோங்க. இப்போ விஷுவலைசேஷன் டெக்னிக்னால் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம மனக்கண்ணில் பார்க்கணும். அது வந்து இப்போ வந்து உங்களை வந்து ஒரு ரோஸ் விஷுவலைஸ் பண்ணு அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த முன்னாடியே ஒரு ரோசா பூவை பார்த்துருக்கணும்.
ஒரு ரோஜா பூவை முதலையே பார்க்காம சும்மா வந்து ஒரு ஒரு சிகப்பு ரோஜாவை நீ விஷுவலைஸ் பண்ணு அப்படின்னு சொன்னால் உங்களால் பண்ண முடியாது. அது சிகப்பு செம்பருத்தியாக தான் இருக்கும், இல்லைனா அது வேறு பூவாக இருக்கும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த தடவையும் கண்ணை மூடிட்டு உட்காந்து ஒரு நல்ல ரோசா பூவை விஷுவலைஸ் பண்ண முடியும். அது மாதிரி இங்கே நமக்கு என்ன வேணுங்கிறது, நம்மளோட பிரார்த்தனை, நம்மளோட ஆசை எல்லாம் 100% விசுவாசத்தோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம மனக்கண்ணில் மனத்திரையில் ஓடணும். சினிமா போடுற மாதிரி ஓடணும். அதுதான் விஷுவலைசேஷன் டெக்னிக். ஓகே, அதாவது மைண்ட்ஸ் ஐயில் தத்ரூபமாக நடக்கிற மாதிரி நம்ம விஷுவலைஸ் பண்ணணும். இப்போது ஒரு சின்ன இது, அதாவது எப்படி நம்ம ஆல்ரெடி ரோசா பூவை பார்த்ததுனால நம்மளால் விஷுவலைஸ் பண்ண முடியுதோ, அதே மாதிரி இப்போ வந்து நம்ம ஆழ் மனசில் நம்ம உள்ள அந்த மனசுக்கு தெரியும், அந்த மனசில் இருக்க ஆசை, சோல்ஸ் டிசைர் தானே நமக்கு டெக்னிக்காக வெளியே வருது இல்லையா? அப்போ அந்த ஆசையாக வருது, டெக்னிக்கில் அந்த ப்ரேயராக வருது. அப்போது அந்த மனசுக்கு தெரியும். அதனால் அந்த மனக்கண்ணில் நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். அது சம்மந்தப்பட்ட ரிலேட்டடு திங்ஸ் எல்லாம் நம்ம கேட்டிருப்போம், படிச்சிருப்போம், பார்த்துருப்போம். இப்போ வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டூடெண்ட்டு நல்லா படிக்கிறேன், நான் வந்து யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் அப்படின்னு படிக்கிறேன். அப்போது பரீட்சை எழுதினதுக்கப்புறம் நல்லா கஷ்டப்பட்டு படிக்கணும், எல்லா செமஸ்டர்லேயும் ஃபஸ்ட் ரேங்கு. அப்போது கடைசியில் யூனிவர்சிட்டியில் ஒட்டுமொத்த ரிசல்ட் வரும்போதும் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும். அப்படிங்கும்போது நான் கஷ்டப்பட்டு படித்ததுக்கப்புறம் எழுதினதுக்கப்புறம் ரிசல்ட் வருது, இவங்க பேர் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அவளுக்கு தெரியுது. அப்புறம் கான்வெகேஷன் நடக்குது, பெரிய விழா எல்லாம் நடக்குது. அப்போ இவ வந்து அந்த நல்ல ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த இதெல்லாம் போட்டுட்டு போகிறாங்க, கவுனெல்லாம் போட்டுட்டு போகிறாங்க. அந்த சான்சலர் ஆஃப் த யூனிவர்சிட்டி வராரு. இவங்க பேரை வேறு யாரோ காம்பியரர் படிக்கிறாங்க. இவங்க போய் ப்ரைஸ் வாங்குகிறாங்க, திருப்பி வராங்க, ஸ்டேஜிலேருந்து இறங்குறாங்க, அவங்க சீட்டில் போய் உட்காடுறாங்க. அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பு மனக்கண்ணில் ஒரு சினிமா படம் மாதிரி போகணும். இதை நம்ம அடிக்கடி விஷுவலைஸ் பண்ணி அதுவும் தூங்க போகிறதுக்கு முன்னே பண்ணலாம், காலையில் எந்திரிச்ச உடனே பண்ணலாம், பெட்டில் உட்காந்தே பண்ணலாம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணி பார்க்கும்போது அது நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய அப்படிங்கிறார். அதாவது இதில் டாக்டர் ஜோசப் மர்ஃபியே அவர் இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்கில் சிலதெல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்கு அவருக்கு நினச்சது. அதாவது இந்த ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் ஸ்டேஜில் நிற்கிற மாதிரியும், நிறைய பேர் அவர் பேச்சை கேட்குற மாதிரியும், பேச்சை கேட்ட உடனே அவங்க மனசெல்லாம் மாறுற மாதிரியும், அவங்க கஷ்டங்கள்லாம் போகிற மாதிரியும், அவங்க முகத்தில் சிரிப்பு, கண்ணில் ஒரு மின்னல், அதாவது ஒரு சந்தோஷம், லைஃப்பில் அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைச்ச மாதிரி, அந்த மாதிரியெல்லாம் அவர் விஷுவலைஸ் பண்ணிவிட்டு பேசுவாராம். அப்போ அதே மாதிரி நிறைய பேர் வந்து அவருக்கு நன்றி சொல்கிறது, அதுக்கப்புறம் கூட அவரை கூப்பிட்டு நன்றி சொல்கிறது, லெட்டர் எழுதுறது, நீங்கள் சொன்ன டெக்னிக்கை நான் ஃபாலோ பண்ணேன், அதனால் எனக்கு நல்லது வந்தது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவர் எப்படி விஷுவலைஸ் பண்ணாரோ அதே மாதிரி அவருக்கு நடந்திருக்கு. அப்போ ஒருத்தர் விஷுவலைஸ் பண்ணி அது நடந்திருக்கும்போது அந்த சக்ஸஸ் ரேட்டு 100%ங்கும்போது நம்மளும் அதை வந்து ஃபாலோ பண்ணலாம் இல்லையா? ஸோ நான் என்ன சொல்கிறேன், இது ரெண்டாவது டெக்னிக்கை தனியாக ஒரு பேஜில் போட்டு எழுதி வைங்க. நம்ம எல்லா டெக்னிக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இதுவும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2-3 தடவை கேட்டுட்டு முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் எழுதி வைங்க. அந்த பிரபஞ்சம், அந்த சக்தி, அந்த கடவுள் நம்ம எல்லாரோடையும் நியாயமான கோரிக்கைகளை எல்லாம் நடத்தி வைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறேன், ஆசீர்வாதம் பண்ணுறேன்.